நம்ம எல்லாருமே வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருப்போம். ஏன் வாங்குறோம், ஏன் வாங்க சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியாம நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோம் ஏன் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க அப்படின்னு. பட் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியே வந்திருக்கு. அந்த யானையோட தும்பிக்கையில இருந்து, அதாவது ஒரு மூக்குல இருந்து அந்த 2 ஓட்டையில இருந்து வரக்கூடிய காத்து வந்து நம்மளோட தலை, அதாவது உச்சம் தலையில பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள வந்து சொல்றேன். சும்மா ரீசன் இல்லாம வந்து முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே வந்திருக்கு. அந்த காத்து நம்மளோட உச்சம் தலையில, நடு தலையில அந்த காத்து வந்து தும்பிக்கையில இருந்து காத்து வந்து படும்போது அதுல இருந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கௌதம், நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் அவ்வளவு பெருசா நடந்தது இல்லைன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுமா என்ன ஆகும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்னாலதான் வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போனதை இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, யானையோட தும்பிக்கையில் ஆசீர்வாதம் வாங்க காசை கொடுத்து அப்படின்னு சொல்லி. காசு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு அவங்களாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். பட் ஆனா யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணும். அந்த காத்து படும் போது உங்க உச்சந்தலையில படும் என்ன நடக்கும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள உள்ள டீடைல் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். ஹாய் கௌதம் அண்ட் GH. நம்ம எல்லாருமே வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம். ஆனா ஏன் வாங்குறோம், எதுக்காண்டி வாங்குறோம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிச்சதே கிடையாது. பட் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பெரியவங்க வாங்க சொல்றாங்க, நம்மளும் வாங்குறோம். அதுவும் காலங்காலமா கிடையாது, ஆண்டாண்டா வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, கதை, மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதும் சரி, யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்றதும் சரி, பெரியவங்க முன்னோர்கள் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குப்பா காசை கொடுத்து அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா நம்ம வந்து சுவாசிக்கும் போது நம்மளோட மூச்சு வந்து நம்மள அறியாமையே ஒரு சைட்ல இருந்து தான் நமக்கு வந்து வரும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நமக்கு வந்து இப்படிதான் நடக்கும். நம்மளோட மூக்குல நம்மள அறியாமையே, நமக்கே தெரியாமையே வந்து ஒரு சைட்ல, அதாவது இப்ப லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் மூச்சு எடுத்து வந்து விட்டுட்டு இருப்போம், ரைட் சைட்ல மட்டும் தான் மூச்சு எடுத்து வந்து விட்டுட்டு இருப்போம். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்மள அறியாமையே வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ரியலா நேச்சுரலா வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முயற்சி, எப்படி சொல்லணும், ஒரு யோகா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பிராண யோகம், வாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இந்த பிராண யோகம்னா என்ன, இந்த வாசி யோகம்னா என்ன, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேர் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா சுழுமுனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மூணுத்துக்கு என்னென்ன வித்தியாசம், என்னென்ன ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இந்த மூணும் பண்றதுனால ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும், அதுவே யானைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரீமைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் உங்களோட லைஃப்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிற நான் சொல்றேன். இந்த பிராண யோகம் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முயற்சி வந்து எதை நோக்கி வந்து இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வாசி யோகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கும். இந்த வாசி யோகம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இயற்கையா நமக்கு வந்து இப்ப நீங்க வந்து கேட்கலாம், இப்ப கூட சீரியஸா நான் சொல்றேன், எனக்கு வந்து லெஃப்ட் சைடு மட்டும் தான் வந்து மூச்சு இழுத்து விடுற மாதிரி வந்திருக்கு, ரைட் சைட்ல வரல. என்னடா அப்ப கௌதம் வந்து உனக்கு கோல்டா எது இருக்கும் நீ கேட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தாலும் பட் எனக்கு இந்த டைம் வந்து இல்ல, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது. பட் ஆனா ஒரு சைட்ல இருந்தா எனக்கு வந்து என்னால வந்து மூச்சு இழுத்து விட முடியுது. பட் ஆனா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ரெண்டு பக்கத்துலயுமே இருந்து விடுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. பட் ஆனா நமக்கு ஏதாச்சும் கோல்டோ சளி பிடிச்சிருக்கும் போது, இந்த மாதிரி வந்து சஃபரா இருக்கும் போது என்ன அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா அப்ப வந்து உள்ள வந்து ஓவரா வந்து அந்த எப்படி சொல்லலாம், அந்த சளின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயமெல்லாம் வந்து இருக்கிறனால நமக்கு வந்து விடுறது வந்து தெளிவா தெரியும். ஒரு சைடு தான் நமக்கு வந்து வரும், ஒரு சைடுல வரும், அப்புறம் படுக்கும்போது இன்னொரு சைடுல வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்தி நடக்கும். அது எல்லாருமே வந்து யூஸ்வலா வந்து எப்படி சொன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனா இப்போ வந்து எனக்கு ஓப்பனா சொல்லலாம் லெஃப்ட் சைடு மட்டும்தான். உங்க முன்னாடியே வந்து எழுதுறேன், சீரியஸா வந்து இந்த பக்கம் தான், அதாவது லெஃப்ட் சைடு தான் வந்து எனக்கு வந்து அதிகமா மூச்சு வாங்கி அது வரைதான் வந்து வருது. பட் ஆனா இந்த ரைட் சைடுல வந்து எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே வந்து தெரியல, மூச்சு வர மாதிரி. இததான் பிராணயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராணயோகம் வந்து முயற்சி பண்ணும்போது வாசி யோகமா வந்து வரும். இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து சொன்னேன் பாத்தீங்களா, சுழுமுனை வாசி அப்படின்னு சொல்லுவாங்க, சுழுமுனை வாசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழுமுனை வாசி யோகம் அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு பக்கமும் சராசரியா வந்து எப்பவுமே மூச்சு விட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நோ சான்ஸ். அது யாருக்குமே நடக்கவே நடக்காது, அது யாருனாலையும் பண்ணவும் முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரெண்டு பக்கம் வந்து இழுக்க முடியும். பட் ஆனா 24/7 அப்படிங்கிறது நோபடி சான்ஸ். அது வந்து இந்த எப்படின்னா எதை நான் மீன் பண்றேன்னா 24 மணி நேரமும் உங்களால் ரெண்டு சைட்ல இருந்துமே வந்து மூச்சு எடுத்து விட முடியாது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான ஒரு விஷயம். பட் ஆனா
இந்த திருமுனை வாசி யோகம், அதாவது இந்த பிராண யோகம், வாசி யோகம் நீங்க கத்துக்கிற போது முயற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இதை வந்து பயங்கரமா ரொம்ப நாள் ஆகும். இதை கத்துக்கிறது ஈஸியா ஒன்றும் கத்துக்க முடியாது. இதை நீங்க கத்துக்கும் போது உங்களால உங்களோட இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கும். என்ன அப்படின்னா ஞானின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால அவங்களோட மனசையும் சரி, அவங்களோட உடம்பையும் சரி, அவங்களோட மூச்சையும் சரி ஒரு நிலைப்படுத்தி அந்த ஒரு மூச்சை வந்து 2 பக்கத்துல இருந்தும், அதாவது உள்ள இழுத்து வெளியே விடுறது வந்து 2 சொல்லுது வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனா இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ற ஒரு விஷயத்த யானைக்கு வந்து கடவுள் வந்து நேச்சுரலாவே வந்து கொடுத்திருக்காரு. இயற்கையாவே அதோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல ஈஸியா நான் சொன்ன மாதிரி இந்த திருமுனை வாசி யோகத்தை வந்து யானை வந்து பண்ணும். என்ன கௌதம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சீரியஸ்லி. ஏன் அப்படின்னா இந்த திருமுனை வாசி யோகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு காத்து வந்து யானைக்கு வந்து இயற்கையா நடக்கும். இயற்கையா அதனால பண்ண முடியும், இயற்கையா செய்ய முடியும். அதனாலதான் வந்து உங்களை யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமான ஒரு விஷயமே. இப்படி இழுத்து அதை வைக்கும் போது அந்த காத்து வந்து உங்களோட உச்சந்தலையில வந்து படும் போது பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இன்னும் வந்து முன்னோர்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அவங்க முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா ஒரு யானை ஆசீர்வாதம் பண்றதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ட்ரூ, இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி வந்து இருக்கு. பட் ஆனா இதை தாண்டி இன்னும் டீப்பாவும் என்னால சொல்ல முடியும். பட் ஆனா இந்த ஒரு வீடியோல சொல்லும் போது ரொம்ப லாங்கா வந்து போக, அதனால நம்ம வந்து ஷார்ட்டா முடிக்கிறோம். யானை கிட்ட இந்த ஒரு இயற்கையாவே இந்த ஒரு தன்மை வந்து இருக்கு. அது ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இது வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து திருமுனை வாசி யோகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு காத்து, அதாவது இதுக்கு பேர், இந்த காத்தோட பேர் தான் வந்து திருமுனை வாசி யோகம் சொல்லுவாங்க. இந்த காத்து நம்மளோட உச்சந்தலையில படும் போது பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் வந்திருக்காங்க. அதனாலதான் வந்து யானை கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றது அப்படிங்கறத தெரிஞ்சுவாங்க. இனிமேல் யானை பார்க்கும்போது சரி, ஏதாச்சும் நீங்க கோயிலுக்கு போகும்போது சரி, அதாவது நீங்க ராமேஸ்வரம் போனாலும் சரி, மோர் திருச்செந்தூர் நீங்க போனாலும் சரி, பழனியில ஐ திங்க் பழனியில மேல இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஞாபகம் இல்லை பார்த்தது. பட் ஆனா நீங்க எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் இனிமேல் வாங்கல அப்படின்னாலும் பயந்தாலும் சரி, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி இருக்கிற ஒருத்தவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களோட குழந்தைகளும் சரி நீங்களும் சரி போய் இனிமேல் யானை கிட்ட வாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த திருமுனை வாசி யோகம் காத்து வந்து அதுவும் யானையோட தும்பிக்கையில இருந்து அது மூக்குல இருந்து அந்த காத்து வந்து படும்போது ஒரு குட் ஃபீல். அது மட்டும் இல்லாம இதனால ஒரு சில பிரச்சனைகளும் உடம்புல இருக்கிறது சரியாகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அப்படிங்கறதா நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு யானை பத்தி இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா கேட்டீங்க அப்படின்னா, யானை ஒரு நான் சொன்ன மாதிரி யானை ஆசீர்வாதம் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி, இவ்வளவு பெரிய கதை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ரியாலிட்டி. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதுதான் வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியாம நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிங்க, மறக்காம பேசிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம பண்ணிக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.